அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ ரட்சிக்கப்பட்டது ஏதோ ஒரு வியாதியிலையோ பலவீனத்திலோ போராட்டத்திலே வந்திருக்கா. விசுவாசத்தை அறிந்த பின்பு, சத்தியத்தை அறிந்த பின்பு, நாளுக்கு நாள் வளர்ந்து அதிலே கனி கொடுக்கிற அனுபவத்தில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற நீங்கள் முதல் இடத்துல வரும்படி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. என் சபையில் ஒரு மூலையில் கிழிந்த சட்டையோடு இருந்த நான் தான் இன்னைக்கு அநேகருக்கு பிரயோஜனமாக கர்த்தர் மாற்றி வச்சிருக்கிறார். என்னை மட்டும்தான் மாற்றுவாரா? உனக்கும் அது நடக்கும். உன்னையும் பயன்படுத்த முடியும். உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற முடியும். உன்னையும் பிரயோஜனப்படுத்த முடியும். அல்லேலூயா. ஏதோ ஒரு மூலையில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நல்லா புரிஞ்சுக்கங்க. ரெண்டாவதா இருந்த ஒரு ஆசாப், தீர்க்கதரிசியாகிய ஆசாப்னு சொல்றேன் இல்ல, எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்ல. அந்த 12 சங்கீதமும் இன்னைக்கும் மக்கள் அசைக்குது. இன்னைக்கும் மக்கள் என்ன பண்ணுது? அசைச்சிட்டு இருக்குது. ஒருத்தன் எல்லா திறமையும் இருக்குது, ஆனா அவன் அந்த பொசிஷன் மேல பொசிஷன் என்ன பண்ண முடியல, வரவே முடியல. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, தேவன் உன்னை பிரித்தெடுக்கும்படி உன்னை ஒப்புக்கொடு. பரிசுத்தத்திற்கு, தேவனுக்கு, விசுவாசத்திற்கு என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள நீங்க வர்றீங்க. அல்லேலூயா. நீங்க பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வரணும். தேவன் அதை விரும்புகிறார். வாசிக்கலாம். கலாத்தியர் புஸ்தகம் 1:15 படிங்க. கலாத்தியர் 1:15. என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன். ஆமா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என்னை தாயின் வயிற்றில் இருக்கும் போதே என்னை கர்த்தர் தெரிஞ்சு என்னை பிரித்தெடுத்தார். என்னை அழைத்து என்ன பண்ணாரு? பிரித்தெடுத்தார். நீங்க பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு யூதன் தான். ஆனா அவங்க குடும்பத்தை சுற்றி எல்லாரும் தேவனை, இயேசு கிறிஸ்து அறியாத போது இவரை மட்டும் கர்த்தர் அழைத்து தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்தாராம். அல்லேலூயா. செப்பரேஷன். உங்க குடும்பத்துல யாராரோ எப்படி இருக்கிறாங்க, உங்களை சார்ந்தவங்க எவ்வளவு பேர் எப்படியோ இருக்கலாம், ஆனா உங்களை கர்த்தர் பிரித்து கொண்டு வந்தார். உன் குடும்பத்திலிருந்து பிரித்து கொண்டு வந்தார். உன் வம்சத்திலிருந்து பிரித்து கொண்டு வந்தார். நீ இருந்த பட்டணத்திலிருந்து கர்த்தர் பிரித்து கொண்டு வந்தார். உன் தலைமுறையிலிருந்து உன்னை பிரித்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்ட நோக்கத்தை நீங்க புரிஞ்சு முன்னாடி வாங்க. அல்லேலூயா. நீங்க முன்னாடி வாங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை பயன்படுத்துவதற்கு மிக பிரயோஜனமா இருக்கும். சில பேர் அடுத்தவங்க குடும்பத்தை பிரிக்க ரொம்ப ஈஸியா பிரிச்சுறது, பிரிச்சு விடுறதுல சூப்பரா பிரிச்சு விட்டுறது. அந்த வேலையை தேவனுடைய பிள்ளைகள் செஞ்சாதீங்க. ஒரு 2 நல்ல நட்பு இருக்கா, அங்கே போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணி கெடுத்துடாதீங்க. நல்ல நட்பு, நல்ல குடும்பங்கள், அவங்களுக்கு எல்லார்ட்டையும் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். கேட்டதெல்லாம் போய் சொல்கிறவன் பிரித்து விடுறான். பைபிள் சொல்லுது. நான் கேட்டதானே சொன்னேன், எல்லாத்தையும் கேட்டதெல்லாம் போய் சொல்லிடுவியா? அப்படி சொன்னாவே பிரிச்சுறன்னு அர்த்தம். கோல்காரனுடைய வார்த்தை விளையாட்டு போல் இருக்கும், ஆனால் இருதயத்தில் என்ன பண்ணுமா? தைக்குமா. இப்போ நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய காரியங்களை மக்கள் பண்ணி பிரிக்குது. அதெல்லாம் வேணாம். சுவிசேஷத்தை சொல்வதற்கு தேவன் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருத்தரும் சுவிசேஷத்தை சொல்வதற்கு பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த அனுபவத்துக்குள்ள வாங்க. அப்போஸ்தலன் பவுல் அதை தான் சொல்றார். என்ன அதுக்காக என்ன ஆகும்படி பிரிச்சு? அப்போஸ்தலன் ஆகும்படி. அப்படின்னா அவர் அப்ப என்ன ஆகல. எப்படி அப்ப ஆகல? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நாளுக்கு நாள் அவர் தேவனோடு இருக்கிற உறவில, தேவனிடத்திலிருந்து வாங்கின வார்த்தையினாலே அவர் அப்போஸ்தலனாக மாறுகிறார். அல்லேலூயா. ஆமா, தேவனிடத்தில் வார்த்தை கேட்டோம். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 13 நிருபங்கள் பிளஸ் எபிரேயர் வந்து ஒரு கேள்வியில் இருக்கு. மொத்தம் 14 நிருபம் வச்சுக்கலாம். 14 நிருபங்களையும் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதினாரு, வேற யாரும் எழுதல. பேதுரு 2 நிருபம் எழுதியிருக்காரு, யோவான் ஒரு 3 நிருபம் எழுதியிருக்கிறார், இன்னொரு யோவான் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு தீர்க்க தரிசன புத்தகத்தை எழுதியிருக்கிறார். வேற யாரும் என்ன பண்ணல. அப்போ அப்போஸ்தலனே அல்ல, அது இயேசுவோடு வாழ்ந்தவர் அல்ல, அவர் எழுதின சத்தியங்கள், அவருக்கு கிடைச்ச ரெவலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டு திருச்சபை நிறுத்துகிறது. அல்லேலூயா. அதனால பின்னாடி இருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் முன்னாடி அப்போஸ்தலனா வந்துட்டார்.